ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பெயர்ச்சியாகும் சனி பகவானால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் நற்பலன்கள் என்ன என்பதனை பற்றியும், கெடுபலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் நகரக்கூடியவைதான். ஆனாலும் சில கிரகங்களின் பெயர்ச்சி மட்டுமே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அவை மட்டுமே பிரதானமாக பார்க்கப்படுதுங்க. அந்த வகையில் இந்த விசுவாச வருஷத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் மாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு காலை 8:26 மணிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. இந்த பயிற்சியில் மகர ராசிக்கு முழுமையாக 7.5 சனி நீங்குதுங்க. கும்பத்துக்கு பாதச்சனி, அதாவது 7.5 சனியின் கடைசி சுற்று ஆரம்பமாகுதுங்க. அதே சமயம் மேசராசிக்கு 7.5 சனியின் தொடக்கமான விரயச்சனி ஆரம்பம் ஆகுதுங்க. இந்த சமயத்தில் தனுசுக்கு அஷ்டாஷ்டமம், சிம்மத்துக்கு அஷ்டமம், மீனத்துக்கு 7.5 சனியில் ஜென்மசனி காலகட்டம் தொடங்குதுங்க. இந்த சமயத்தில் கடகத்துக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாகவும், துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல ருண ரோக சத்துரஸ்தானத்தில் வரக்கூடிய அமைப்பும் ஏற்படுதுங்க. அவருடைய 3, 7, 10ஆம் பார்வைகள் முறையே ரிஷபம், கன்னி, தனுசு ராசிகளில் பதியுதுங்க. இப்போது சனி பகவான் செல்லும் மீனராசி அவருடைய நட்பு வீடுங்க. அதோட அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவானின் 9ஆம் பார்வை மீனத்துல பதிய இருக்குங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் மற்றும் சனி பகவான் மீனத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிற கிரக பெயர்ச்சிகள் இப்படி எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டே இந்த பலன்கள் தரப்பட்டிருக்கு. எந்த சமயத்திலும் நிதானம் தவறாமல் இருப்பது, நேர்மை, நியாயத்தை கடைபிடிப்பது, பெற்றோர் பெரியோரை மதிப்பது, இயற்கையை பேணி காப்பது, அவரவர் குல முறைப்படியான தெய்வ வழிபாடுகளை செய்வது, இதெல்லாம் எல்லோருக்குமே பொதுவான பரிகாரங்கள் ஆகும். உழைப்பு, நேர்மை, உடற்பயிற்சி, நல்ல எண்ணம், பக்தி மார்க்கம், இப்படி இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சனி பகவான் எப்போதும் நல்லதையே செய்வாருங்க. நடைபெறும் இந்த சனி பயிற்சியில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கடகராசி அன்பர்களே, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் உரியவர். அவர் இப்போதைய பெயர்ச்சியில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து 9ஆம் இடமான பித்ருஸ்தானத்திற்கு போயிருக்கார். இது பாக்கியஸ்தானமும் என்பதால் சனி பகவான் மீனத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகங்களை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் உங்கள் உழைப்பே முன்னேற்றத்தின் மூலதனமாக இருக்கும். மனசுல இருந்த சலிப்பு மாறி தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணியிடத்தில் பட்ட கஷ்டங்கள் பனி போல விலகும். அலைச்சலை வாழ்க்கையாக இருந்த அவதி நிலைமை மாறும். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்கள் திறமைகள் உணரப்பட்டு உரிய பாராட்டும் பதவியும் நிச்சயம் கிட்டும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பணி வாய்ப்பும் அமையும். அதே சமயம் உங்கள் முழுமையான உழைப்பும் முயற்சியும் தான் உயர்வுகளை தொடர்ந்து தக்க வைக்கும். குடும்பத்தில் குதூகலம் இடம் பிடிக்கும். மனப்பேரும் மகப்பேரும் எதிர்பார்த்தவங்க மனம் மகிழும்படி அந்த பேர்கள் கிட்டும். உதாசீனப்படுத்தின உறவுகள் கூட உங்க உயர்ந்த உண்ணம் அறிந்து திரும்பி வருவார்கள். தந்தை வழி உறவிடம் வீண் ரோஷம் வேண்டாம். வாழ்க்கை துணை இடையே இருந்த சுணக்கம் விலகி இணக்கம் ஏற்படும். வாரிசுகள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். ஆடை ஆபரணம், பூமி, வாகன சொத்துக்கள் சேரும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் சந்தர்ப்பம் நிச்சயம் வரும். செய்யும் தொழில சீரான வளர்ச்சி உருவாக தொடங்கும். தேங்கி கிடந்த முதலீடுகள் முடக்கம் நீங்கி லாபம் தர ஆரம்பிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த தொழில் அனுமதி கிட்டும். அரசியல் துறையினருக்கு ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதுவாகும். சிலருக்கு கூடுதல் பொறுப்பும் பதவியும் தேடி வரக்கூடும். இந்த சமயத்தில் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் எதிராக சிலர் சூழ்ச்சி வலை பின்ன நினைக்கலாம். வார்த்தைகளில் கவனமாகவும் கையெழுத்திடும் போது நிதானமாகவும் இருக்கிறது அவசியம். பெண்களுக்கு திடீர் யோகத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அது உங்க விடாமுயற்சியின் பலனாகவே இருக்கும். யாருடனும் வீண் வாக்குவாதம் வேண்டாம். வாரிசுகளுடன் மனம் விட்டு பேசுங்க. மாணவர்கள் மதிப்பும் மதிப்பெண்ணும் பெறக்கூடிய காலகட்டம் இதுவாகும். சுணங்கியே இருக்காம சுறுசுறுப்பை வளர்த்துக்கிட்டா சூரியனாக பிரகாசிக்கலாம். கலை படைப்பு துறையினருக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும். உங்கள் படைப்பை நீங்களே நேரடியாக கவனிக்க வேண்டும். பயணங்களில் உடைமை பத்திரம். ஒற்றை தலைவலி, அஜீரணம், அலர்ஜி உபாதைகள் வரக்கூடும். பெண்கள் மாதாந்திர பிரச்சனை சமயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு திருத்தலம் சென்று பொங்கு சனி பகவானை வணங்குங்கள். சனிக்கிழமைகளில் பக்கத்து பிள்ளையார் கோவிலுக்கு சென்று கும்பிடுங்கள். உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாகும். சிறப்பு தொகுப்பு.
சனி பெயர்ச்சியால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்யும் சக்திமிக்க 10 பரிகாரங்கள். சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து அவரை வழிபடுவது மகத்தான பரிகாரமாகும். இந்த விரதத்தில் மதியம் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ள வேண்டும். இயலாதவர்கள் பழம் மற்றும் எளிய உணவுகளை ஏற்கலாம். சனிக்கிழமை அன்று காலையும் மாலையும் குளித்து சனி பகவானை தொழ வேண்டும். மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனம் அடைந்த பிறகு சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். விநாயகரை முறைப்படி வணங்கி ஆலயம் வலம் வந்து மூலவர் அம்பாளை தரிசித்த பிறகு நவகிரகங்களை வலம் வந்து வணங்க வேண்டும். சனீஸ்வரரை வணங்கி சனி காயத்ரி மந்திரத்தை 18 முறை கூறி மனதார வழிபட வேண்டும். பின்னர் நல்லெண்ணெய் ஊற்றி 5 அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். சனீஸ்வரர் தனி சன்னதியில் இருந்தால் அந்த சன்னதியின் முன் நல்லெண்ணெய் தீபங்கள் 5 ஏற்றி வைத்து வழிபடுவது விசேஷம். அருகிலேயே கிழக்கு நோக்கி அமர்ந்து சனீஸ்வரனின் சுப அருள் கிடைக்க வேண்டும், சனிதோஷ பாதிப்புகள் அகல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வரலாம். இயன்றவர்கள் அன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் வழங்குவது விசேஷம். சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு 8 சிதறு தேங்காய்களை உடைத்து நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும். அதேபோல் வெள்ளிக்கிழமை தோறும் அதிகாலை நீராடி அருகம்புல் மாலை சாற்றி அரசமர பிள்ளையாரை சுற்றி வந்து முறையாக வழிபட்டால் சீரும் சிறப்பும் நாடி வரும். தோஷங்களை எல்லாம் போக்கும் சக்தி பிரதோஷ வழிபாட்டுக்கு நன்மை உண்டு. அதிலும் சனிக்கிழமைகளுடன் இணைந்து வரும் சனி மகா பிரதோஷ நாளில் நந்தியையும் ஈஸ்வரரையும் வணங்கி வருவது சிறப்பான பரிகாரமாகும். அப்போது சுவாமி நந்தி அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். அது மட்டுமின்றி திருக்கோவில் விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி கொடுப்பதும் சிவாலயங்களில் வில்வத்தலத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மிக உன்னதமான பரிகாரங்கள் ஆகும். பொதுவாகவே சனி பகவானின் தானியம் எள். அந்த எள் எண்ணெயில் அவருக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதால் நன்மைகள் பெருகும். சனிக்கிழமை விரதம் இருந்து எள் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்து சனி பகவானுக்கு உகந்த எள் எண்ணெய் விளக்கிட்டு எள் சாதம் படைத்து சனிக்கவசம் ஓதி வழிபடுவது சிறந்த பரிகாரமாகும். வெள்ளிக்கிழமை இரவு எள் தானியத்தை கரும்பட்டு துணி அல்லது கருமை நிற காகிதத்தில் வைத்து மடித்து தலையணைக்கு கீழ் வைத்து படுத்து உறங்கவும். மறுநாள் காலையில் எள் எண்ணெய் தேய்த்து குளித்து முதல் நாள் மடித்து வைத்த எள்ளை வடித்த சாதத்தோடு கலந்து நைவேத்தியம் செய்து காக்கைக்கு வழங்க நன்மைகள் ஏற்படும். சனி தோஷங்களை போக்கி நன்மைகளை உண்டாக்கும் கண்கண்ட தெய்வம் ஆஞ்சநேயர். ஆகவே இயன்ற போதெல்லாம் அனுமனுக்கு வடைமாலை சாத்தி துளசி மாலை அணிவித்து வெண்ணெய் அர்ப்பணித்து வழிபட்டு வந்தால் சனிதோஷ பாதிப்புகள் நீங்கும். வீட்டில் நலப்புராணம் படிப்பதாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமநாமத்தை உச்சரிப்பதாலும் பாதிப்புகள் நீங்கி பயனடையலாம். ராமநாம ஜபம், சுந்தரகாண்ட பாராயணம் என குழுவாக இணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்வது மிக அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். சனிக்கிழமைகளில் சனி பகவானின் அதிபதியான மகாவிஷ்ணுவை வணங்கி விஷ்ணு சகசரநாமம் அல்லது அனுமன் சாலிசா பாராயணம் செய்தால் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம். நல்லெண்ணெய், உளுந்து, இரும்பு சட்டி ஆகியவற்றை ஏழை எளியோருக்கு தானம் செய்யலாம். அதேபோல் சனி ஆதிக்கம் செலுத்தும் பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர நாட்களில் அன்னதானம் செய்வது சிறப்பு. நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்தால் சனி பகவான் அருளால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.